Hello everyone, welcome back. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 6th ஓட 3rd சாப்டர் படிக்க போறோம். पहली बूंद. இது ஒரு கவிதா. पहली बूंद அப்படினா first drop. சோ இந்த கவிதால மெயின்லி ரெய்னி சீசனோட சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதோட கவி யாருன்னா கோபால கிருஷ்ண கௌல்ஜி. சோ கவிதாக்குள்ள போறதுக்கு முன்னாடி கவி பரிச்சயம் ஒரு தடவை பார்த்துடலாம். धरती के सूखे अधरों पर पहली बूंद के गिरने का अद्भुत दृश्य रचने वाले बाल साहित्यकार गोपाल कृष्ण कौल 1923 से 2007 ने बच्चों के लिए देश प्रेम, प्रकृति और जीव जंतुओं से जुड़ी बहुत सी मनोरम कविताएं लिखी है. सूखे अधर ड्राई लिप्स. सो ड्राई लिप्स மாதிரி ஒரு ட்ரையான லேண்ட்ல ட்ரையான பூமியில வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் வாட்டர் விழும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் ரெயின் வரும்போது அந்த பியூட்டிஃபுல்லான சீனை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றவர் யாருன்னா நம்ம கோபால் கிருஷ்ண கௌல்ஜி. அவர் வந்து மெயின்லி குழந்தைங்களுக்காக எழுதுறவர். அண்ட் அவர் எப்போ போறதாருன்னா 1923 அண்ட் 2007 அவர் இறந்துடுறாரு. அவரோட ரைட்டிங்ஸ் மெயின்லி வந்து குழந்தைங்களுக்காக தான் இருக்கும். அண்ட் அதுல வந்து அவர் தேஷ் பிரேம், பேட்ரியோட்டிசம், பிரகிருத்தியான நேச்சர் அண்ட் ஜீவ ஜந்துவான லிவிங் கிரியேச்சர்ஸ். ஸோ மெயின்லி அவர் பேட்ரியோட்டிசம், நேச்சர் அண்ட் லிவிங் பீயிங்ஸை பத்தி தான் நிறைய பியூட்டிஃபுல்லான கவிதாயை எழுதியிருக்காரு. अपनी एक अन्य कविता அவரோட இன்னொரு கவிதா என்னன்னா हम कुछ सीखें, let us learn something என்ற ஒரு கவிதால வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, देश हमें देता है सब कुछ, हम भी तो कुछ देना सीखें. அதாவது தேஷ்னா கண்ட்ரி வந்து நாடு நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குது, நம்மளும் வந்து இந்த நாட்டுக்காக எதையாச்சும் கொடுக்கறதுக்கு கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் இந்த கவிதா எழுதி. ஸோ கவிதாக்குள்ள போகலாம் நம்ம. वह पावस का प्रथम दिवस जब पहली बूंद धरा पर आई, अंकुर फूट पड़ा धरती से, नव जीवन की ले अंगड़ाई. सो इंग पावस என்றது என்னன்னா மான்சூன், ரெய்னி சீசன். பிரதமனா ஃபர்ஸ்ட், திவசனா டே, தரானா பூமி. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா கவி, ரெய்னி சீசனோட ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் வாட்டர், ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் வந்து பூமியில வந்து விழும்போது என்ன நடக்குதுன்னா, அங்குர் ஃபூட் படா தர்த்தி சே. அங்குர்ன்றது என்னன்னா நம்ம சீட்ல இருந்து ஜெர்மினேட் ஆகும்போது ஒரு சின்ன ஸ்ப்ரவுட் வெளியே வரும் இல்லையா, சின்ன பிளான்ட், நியூ பிளான்ட், அதுதான் வந்து அங்குர். ஸோ ஜெர்மினேட் ஆகும்போது அந்த நியூ பிளான்ட் வந்து பூமியை வெடிச்சு வெளியே வருது. ஓகே, தர்த்தினா பூமி, கிரவுண்ட். நவ ஜீவன் கீழே அங்கடாயி. அங்கடாயி என்றது டு ஸ்ட்ரெச் யோர் பாடி. அதாவது நீங்க தூங்கி எழுதும் போது கூட என்ன பண்ணுவீங்க, காலையில எழுந்திரிச்சது உங்க பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் அங்கடாயோட மீனிங்க. ஸோ நவஜீவன், நவஜீவன்னா நியூ லைஃப். நியூ லைஃப் எது இங்க வந்து எதை ரெஃபர் பண்றாங்கன்னா, அந்த சின்ன பிளான்ட் ஸ்ப்ரவுட் தான் வந்து நியூ லைஃப். அது எப்படி வந்து வெளியே வருதுன்னா, அது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணா, அது வந்து வெளியே வரும்போது, பூமியிலேருந்து வெடிஞ்சு வெளியே வரும்போது அப்படியே தன்னோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு நியூ லைஃப் வெளியே வர மாதிரி இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. धरती के सूखे अधरों पर गिरी बूंद अमृत सी आकर, वसुंधरा की रोमावली सी, हरी दूब पुल की मुस्काई, पहली बूंद धरा पर आई. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சூகே அதரனா, சூகேனா ட்ரை, அதரோனா லிப்ஸ். ட்ரை லிப்ஸ் மாதிரி நம்ம பூமியில வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் வந்து எப்படி விழுதுன்னா அமிர்தம் மாதிரி விழுது. அதாவது நமக்கு தாகம் எடுக்கும் போது நம்ம தண்ணி குடிச்சா எப்படி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுமோ, அது நமக்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த காஞ்சி போன பூமியில வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் வந்து விழும் போது அது அமிர்தம் மாதிரி தெரியும். வசுந்தரா கி ரோமாவலி சி. வசுந்தரானா பூமி, எர்த். ரோமாவலி அப்படின்றதுனா டைனி ஹேர்ஸ், a row of tiny hairs. ஹரி தூபனா கிரீன் கிராஸ், புலுக்கினா ஹாப்பி, முஸ்காயினா ஸ்மைல். ஸோ இந்த வசுந்தரா, இந்த எர்த் மேல இந்த கிரீன் கிராஸ் எப்படி இருக்குன்னா டைனி ஹேர்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இங்க கிராஸை வந்து ஹேர்ஸ் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ அந்த கிரீன் கிராஸ் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க. பெஹலி பூந்து தராப்பர் ஆயி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் வாட்டர் பூமியில வந்து விழும் போது எப்படி இருக்குன்னா அது அமிர்தம் மாதிரி இருக்கு. அண்ட் கிரீன் கிராஸை வந்து சிரிக்க வச்சுட்டே அது நம்மளோட எர்த் மேல வந்து விழுது அப்படின்னு சொல்றாங்க. आसमान में उड़ता सागर लगा बिजलियों के स्वर्णिम पर, बजा नगाड़े जगा रहे हैं, बादल धरती की तरुणाई, पहली बूंद धरा पर आई. ஸோ இங்க ஆஸ்மானா ஸ்கை அண்ட் உடுத்தானா ஃப்ளையிங், சாகர்னா ஓஷன். ஓகே, ஸோ ஸ்கைல வந்து
என்ன ஃப்ளை பண்ணுதுன்னா ஓஷன் ஃப்ளை பண்ணுது. ஆக்சுவலி இந்த ஓஷன் எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா கிளவுட்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. எப்படி ஓஷனில் நிறைய தண்ணி இருக்கோ அதே மாதிரி அந்த கிளவுட்லேயுமே நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணிம் பர், ஸ்வர்ணிம்னா கோல்டன், பர்னா விங்ஸ். ஓகே, ஸோ அந்த கிளவுட் வந்து எப்படி பறக்குதுன்னா கோல்டன் விங்ஸை வச்சு பறக்குது. எப்படி வந்து ஒரு பேர்டு பறக்குமோ அதே மாதிரி இந்த கிளவுடுமே வந்து கோல்டன் விங்ஸை வச்சு பறக்குது. ஆனால் இங்கே கோல்டன் விங்ஸை எதை சொல்கிறாங்கன்னா பிஜ்லியா, அதாவது லைட்னிங் ஃப்ளாஷஸ். ஸோ நம்ம மழை வரும்போது தண்டர்ஸ் வரும் இல்லையா, அப்போ வந்து ஃப்ளாஷஸும் வரும். ஸோ அந்த ஃப்ளாஷஸை வந்து நீங்கள் ஒரு விங்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா அந்த கிளவுட்ஸ் வந்து அந்த விங்ஸ் கோல்டன் விங்ஸில் பறக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கையில் வந்து இந்த கிளவுட்ஸ் கோல்டன் கலர் விங்ஸை வச்சு பறந்துட்டு இருக்கு. பஜா நகாடே ஜகா ரஹா ஹை, நகாடானா ட்ரம்ஸு, ஜகா ரஹானா எழுப்புறது, டு அவேக். ஸோ யார் எழுப்புறாங்கன்னா இங்க தர்த்திக்கு தருணாயி, தருணாயின்னா யூத், இளமை. ஸோ இந்த கிளவுட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த தண்டரிங் சவுண்ட்ஸ் வந்து ட்ரம் சவுண்ட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ட்ரம் சவுண்ட்ஸால வந்து தர்த்தியோட யூத்ஃபுல் பியூட்டி, தர்த்தியோட இளமையை வந்து எழுப்புது. ஸோ மறுபடியும் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு க்ரீனரியும் ஒரு ஃப்ரெஷ்னஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெஹலி பூந்து தரா பர் ஆயி. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் வந்து இந்த பூமியில வந்து விழுது அப்படின்னு சொல்றாங்க. நயனோ சா ய அம்பர் காலி புத்லி சே ஏ ஜல்தர் கருணா விகலித் அஷ்ரு பஹாக்கர் தர்த்தி கி சிர் பியாஸ் புஜாயி. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து அம்பர்னா ஸ்கை, நயனா ஐஸ், நீலைனா ப்ளூ. ஸோ ஸ்கை வந்து ஒரு ப்ளூ கலர் ஐஸ் மாதிரி தெரியுது. அண்ட் அதில் வந்து ஜல்தரான்றது வந்து கிளவுட்ஸு. ஓகே, அண்ட் புத்லின்றது இங்கே வந்து பியூப்பிள், கண்ணுக்குள்ளே பிளாக் கலராக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பியூப்பிள், புத்லின்றாங்க இங்கே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்கை வந்து ஒரு ப்ளூ கலர் ஐஸ் மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்குள்ளே வந்து இந்த கிளவுட்ஸ் பிளாக் கலர்ல இருக்கிற ஒரு பியூப்பிள் மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த 2 லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கருணா விகலித் அஷ்ரு பஹாக்கர். இங்க கருணானா கருணை, கைண்ட்னஸ், விகலித்தனா மெல்டிங், அஷ்ருனா டியர்ஸ். ஓகே, ஸோ இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த கிளவுட்ஸ் வந்து கருணையில் மெல்ட் ஆகுது, அதாவது கருணையில் உருகி, அஷ்ரு பஹாக்கர், அஷ்ருனா டியர்ஸ், ஸோ கண்ணீரை சிந்துது. கிளவுட்ஸ் வந்து கருணையில் உருகி கண்ணீரை சிந்தி, கண்ணீரை சிந்தி என்ன பண்ணுதுன்னா தர்த்திக்கு சிர் பியாஸ் புஜாய். சிர்னா ஃபார் அ லாங் டைம், பியாஸ்னா தாகம். ஸோ கண்ணீரை சிந்தி பூமியோட ரொம்ப நாளா இருக்கிற தாகத்தை வந்து தீர்த்து வைக்குது. அதாவது இந்த கிளவுட்ஸ் வந்து மழையா பூமியில வந்து விழும் போது தர்த்தி வந்து ரொம்ப நாளா தாகத்துல இருந்து அதோட தாகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பூடி தர்த்தி ஷஷ்ய ஷாமலா பன்னேக்கோ ஃபிர்சே லல்சாயி. பூடினா இங்க ஓல்டு, அதாவது வயதான ஒரு பூமி, ஷஷ்யனா கிராப், ஷாம்லானா கிரீன். ஸோ வயதான பூமியில வந்து மறுபடியும் கிரீன் கிராப்ஸ் விளையணும் அப்படின்னு அந்த பூமி வந்து லல்சாயினா ஆசைப்படுது. ஸோ இவங்க ஏன் பூடி தர்த்தின்னு சொல்லியிருக்காங்கன்னா எப்படி வந்து ஒரு வயசானவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்காதோ அதே மாதிரி இங்கே பூடி தர்த்தின்றது வந்து ட்ரை லேண்டை சொல்றாங்க. ஸோ ட்ரையா இருக்கிற லேண்ட்ல வந்து மழை வரும்போது அந்த பூமி என்ன ஆசைப்படுதுன்னா மறுபடியும் நான் வந்து கிரீனா அண்ட் என் மேல நிறைய கிராப்ஸ் விளையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பெஹ்லி பூந்து தரா பர் ஆயி. ஸோ இங்க லாஸ்ட் லைன்ல மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் வந்து பூமியில படும் போது நாலா பக்கமும் வந்து கிரீனரியும் ஹாப்பினஸும் கொண்டு வருது. அதுதான் வந்து இந்த கவிதால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.